வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கவனமாக பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். கம்ரான் ஆஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள்? ஆப்ஷன் ஹுமாயூன். கம்ரான் ஆஸ்காரி ஹிண்டால் ஹுமாயூனுடைய சகோதரர்கள். இதில் ஹுமாயூனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹுமாயூன் பாபருடைய மகன் தான் ஹுமாயூன். ஓகேங்களா? பாபரின் மகன் ஹுமாயூன். இப்போ ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் பார்க்கலாம். 1530 டு 1540. நெக்ஸ்ட்டு 1555 டு 56. ஓகேங்களா? ஹுமாயூனுடைய ஆட்சி செய்த பகுதி காபூல், காந்தகாரை ஆட்சி செய்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹுமாயூனை முக்கியமான ஒரு போர் வரும், சூனர் கோட்டை முற்றுகை. ஓகேங்களா? தௌரான்ற இடத்துல சூனர் கோட்டை முற்றுகை நடக்கும் 1532. ஓகே. இப்போ ஹுமாயூன் அவருடைய புதிய நகர் பற்றி பார்க்கலாம். தீன்பனா. அவருடைய நகருக்கு புதிய நகருக்கு தீன்பனா என்ற பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 போர் வரும், சௌசா போர், கன்னோசி போர். ரொம்ப முக்கியமானது. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539. கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. இப்போது இந்த 2 போருமே ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடைபெறும். ஓகேங்களா? இந்த 2 போர்லையும் ஷெர்ஷா தான் வெற்றி பெறுவார். இப்போது கன்னோசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. இந்த போருக்கு அப்புறம் ஹுமாயூன் தப்பிச்சு எங்கே போவார்னா பாரசீகம் சென்றார். நோட் பண்ணிக்கோங்க, பாரசீகம் சென்றார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாரசீகம் போயிடுவாரா? நெக்ஸ்ட்டு 1555 டில்லி, ஆக்ராவையும் கைப்பற்றினார். ஸோ ஹுமாயூன் மீண்டும் திரும்பி டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் 1555. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஹுமாயூன் நாமாவை எழுதியவர் யார்? ஓகேங்களா? குல்பதன் பேகம். ஆன்சர் குல்பதன் பேகம். ஹுமாயூன் நாமாவை எழுதியவர் குல்பதன் பேகம். இப்போ ஸ்டான்லி லேண்ட்புல்லுடைய கூற்றை பற்றி பார்க்கலாம். ஹுமாயூனை பற்றி சொல்கிறாங்க. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்று சொல்கிறார். யார்? ஸ்டான் லேண்ட்புல். ஹுமாயூன் ஒரு மாடி படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்துவார். ஓகேங்களா? ஹுமாயூன்னாலே அதிர்ஷ்டம் என்பது பொருள், ஆனால் இவருக்கு அதிர்ஷ்டமே கிடையாது சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு தான் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ஓகேங்களா? இது சாளுக்கியரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் தான் 2ஆம் புலிகேசி வருவார். ஃபஸ்ட்டு இந்த ஐஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா? கர்நாடகா. இந்த ஐஹோல் கல்வெட்டை எழுதியவர் ரவி கீர்த்தி. சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். 19 வரிகளை கொண்டது. இந்த கல்வெட்டில் 19 வரிகளை கொண்ட சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த 2ஆம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்தார். ஸோ அதை பற்றி இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2ஆம் புலிகேசியை அதில் சத்யஸ்ரய என்ற வார்த்தையால் குறிப்பிட்டிருப்பார். சத்யஸ்ராயனா உண்மையின் உறைவிடம் என்பது பொருள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொருத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹரப்பா உள்ள இடம் பஞ்சாப். மொஹஞ்சதாரோ உள்ள இடம் சிந்து. கலிபங்கன் உள்ள இடம் ராஜஸ்தான். லோத்தல் உள்ள இடம் குஜராத். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். ஹரப்பானா புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோனா இடுகாட்டு மேடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் அவர் நூலில் விவரித்தவர் பார்த்திங்கன்னா சார்லஸ் மேஷன். இந்த சார்லஸ் மேஷன் என்பவர் தான் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தார். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த குஜராத் எங்கே இருக்குது? லோத்தலில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே தான் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குஜராத்தில் உள்ள லோத்தல். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த லோத்தல் சபர்மதி ஆற்றின் துணையாறு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தாமிரம். இந்த தாமிரம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின் கூட எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். காக்கசாய்டு என்பவர்கள் டேஸ் இனத்தவர். ஸோ வந்து ஆன்சர் வந்து ஐரோப்பியர்கள். காக்கசாய்டு என்பவர்கள் ஐரோப்பியர்கள் இனத்தவர்கள். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.